கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே டிராக்டர் மீது சரக்கு வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விபத்தில் சவுக்கு நாற்று நடுவதற்கான பணிக்கு சென்ற கூலி தொழிலாளர்கள் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விபத்தில் படுகாயமடைந்த மேலும் 8 பேர் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே டிராக்டர் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 8 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை கடலூரிலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? காயமடைந்த 8 பேரின் நிலை தற்போது என? உயிரிழந்தவர்கள் பற்றின விவரங்கள் தெரிய வந்திருக்கிறதா? கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே டிராக்டர் மீது டாடா ஏசி வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சவுக்கு நாற்று நடுவதற்காக பணிக்கு சென்ற கூலி தொழிலாளர்கள் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். 8 பேர் படுகாயமடைந்து கடலூர் மற்றும் பண்ருட்டி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள வெங்கடாம்பேட்டை, ஆயிப்பேட்டை, சத்திரம் ஆகிய பகுதியில் இருந்து சவுக்கு நடவு பணிக்காக 10க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் ஒரு டாடா ஏசி வாகனத்தில் பண்ருட்டி அருகே உள்ள கஞ்சக்கோட்டை என்ற பகுதிக்கு வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது காடாம்புலியூர் சாலையில் பணிக்கம்புக்குப்பம் அருகே சென்றபோது முன்னால் விறகு கட்டை ஏற்றி சென்ற டிராக்டர் மீது டாடா ஏசி வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் டாடா ஏசி ஓட்டுநர் மற்றும் கணவன் மனைவி உள்ளிட்ட 11 பேர் பலத்த காயமடைந்த நிலையில் 2 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் காயமடைந்தவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் பண்ருட்டி அரசு மருத்துவமனை மற்றும் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். காவல்துறையினர் விசாரணையில் வெங்கடாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராணி வயது 60, ஆயிப்பேட்டையைச் சேர்ந்த ரவி வயது 20 ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தெரிய வந்தது. மேலும் மேல் சிகிச்சைக்காக கடலூர் சென்ற கணவன் மனைவியான சதீஷ், சத்யா மற்றும் சந்தோஷ், அஞ்சலை, காந்திமதி உள்ளிட்ட 10 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி ஆயிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த காந்திமதி வயது 59, சத்யா ஆகிய இருவர் மேலும் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு தற்போது 4ஆக உயர்ந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக காடாம்புலியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.